ஹலோங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு விலாக் போட்டு. இப்போல்லாம் லாங் வீடியோ போடுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம மக்கள் பார்க்கவே இல்லை, போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு போடுறதில்ல. சரி, இன்றைக்கி ஷாப்பிங் விலாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன். இது சாட்டர்டே. ஸோ அன்றைக்கி ஹர்ஷனுக்கு தமிழ் ஸ்கூல் இருந்தது. அவனை அனுப்பிட்டு நாங்கள் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங் ப்ளஸ் என்னென்னா, சில பேர் கேட்ட கொஸ்டின்ஸ் ஆன்சருக்கெலாம் கொஞ்சம் கிளாரிஃபை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோங்க, எங்கே கிளம்பிட்டோம்? கடைக்கு போலாம். சர்ப்ரைஸா கோல்டு வாங்கி கூட்டிட்டு கோல்டு எல்லாம் கிடையாது, காஸ்கோக்கு போறோம். காஸ்கோனால கோல்டு தானங்க எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. காஸ்கோல போய் கோல்டு பார் வாங்க போறோம். போலாமா? காசு வச்சிருக்கியா? அது என்ன சொல்றது, வடிவேல் சொன்ன மாதிரி என் கையில ஒன்றும் இல்லை, நீங்க வச்சிருந்தாதான் ஆண்டவர் நீங்க பார்த்து எது கொடுத்தாலும் வாங்கிப்போம். ஸோ எங்க போறோம் அப்படின்னா பியூரியா போறோங்க. எதுக்குன்னா தெரியல, சரி அப்படியே போவோம். ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு 45 மினிட்ஸா 45 மினிட்ஸ் அப்படியே ஒரு லாங் டிரைவ், ஒரு பாட்டோட. என்னடா எங்கள் வீட்டு பெரிய பையனை காணுமேன்னு கேட்காதீங்க. அவன் காலையிலே தமிழ் ஸ்கூல் போயிட்டா, வீடியோ பார்த்துருப்பீங்க. அவனை தமிழ் ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு பிக்கப் ஃப்ரெண்ட்ஸை பண்ண சொல்லிட்டோம். அவங்க பண்ணி வச்சுப்பாங்க, கூப்பிட்டுப்பாங்க. நாங்கள் பியூரியா போயிட்டு வர போகிறோம். எங்கே போகிறோம் ஹர்ஷன்? காஸ்கோ. ஆனால் ஒன்றும் வாங்க போகிறது இல்லை, போயிட்டு வரலாம் வாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இப்போதான் இப்படி தான் சொல்கிறேன், அங்கே போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத நான் காட்டுறேன், என்ன வாங்கணுன்ட்டு. பாய் பாய். ஸோ பியூரியாவுக்கு நாங்கள் 3 பேர் தான் போயிருந்தோம். ஹர்ஷன் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டானா கிளம்பியாச்சு. நிறைய பேர் கேட்குற கொஸ்டின்ஸு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் எங்கே வேலை பார்க்குறேன், நான் என்ன பண்ணுறேன், என்ன படித்தேன் அப்படிங்கிறத. பட் கீப்பான அந்த கமெண்ட்ஸ் தான் அடிக்கடி வருது. எங்கே வேலை பார்க்குறீங்கன்னா டாக்டரா அப்படின்ட்டு. நான் டென்டல் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறேங்க. எனக்கு 2 பசங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் அமெரிக்காவுக்கு 2021 வந்தேன். ஸோ இப்படி தான் எங்களோட இது போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் உங்கள் கூடயும் அப்படியே ஷேர் பண்ணிகிட்டே வரேங்க. டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஃபஸ்ட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னுட்டு. அதாவது அமெரிக்காவுக்கு எப்போ வந்தீங்க, என்ன பண்ணினீங்க, எப்படி வேலை வாங்கினீங்க, இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கான எனக்கு ஜாப் வீடியோ பற்றி போட்டிருப்பேன். ஸோ அதில் டீட்டெயில்டாக போட்டிருக்கேங்க. டைம் கிடச்சிது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா இங்கே கோல்டு. ஸோ நான் கோல்டு வாங்கணுன்ற பிளானில் வரல, பட் அங்கே சும்மா அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வரலான்ட்டு. பட் கோல்டு வச்சுருந்தாங்க. இப்போ நிறைய கோல்டு பார்த்திங்க அப்படின்னா ரேட்டு கூடுது, அப்புறமா குறையுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கோல்டெல்லாம் இங்கே வைக்கலை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்காங்க. இது 1 ounce, அதாவது நம்ம ஊருக்கு 4 பவுன் சொல்லுவாங்க இல்லையா. 1 பவுன் அப்படின்னா 8 கிராம் சேர்ந்தது 1 பவுனு. ஸோ 4 பவுனு அப்படிங்கும்போது 32 கிராம்ஸ் இருக்கும்ல. பட் இது பார்த்திங்க அப்படின்னா 31.105 அந்த ரேஞ்சில் இருந்தது. எங்கே போனாலும் நம்ம இந்த பாத்திரத்தை விடுறது கிடையாது. இந்த பாத்திரம் பார்த்திங்க அப்படின்னா $150. ஸோ அவர் கூட பேசி அவர் எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் கேட்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். இது பார்த்திங்க அப்படின்னா என்ன பாத்திரம் அப்படின்னா நான்ஸ்டிக் கிடையாது, இது செராமிக்கும் ப்ளஸ் நான்ஸ்டிக்கும் சேர்த்து வருது. நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கரண்டி போட்டு இப்படி நீங்கள் கலருனா கூட அது கிராச் எதுவும் இல்லாது. இது லைஃப் லாங் வாரண்டி. இந்த கடாய், இந்த செட் ஆஃப் எல்லாமே சொல்லியிருந்தாங்களா. அரௌண்ட் இது ஒரு 6 செட்டு இந்த மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா $300 மேலே இருந்தது. நான் இப்போதைக்கு எனக்கு இந்த கடாய் வேணாம், பட் ஃப்யூச்சரில் இந்த கடாய் கண்டிப்பாக வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எந்த ஒரு பிளான் இல்லாமல் தான் வந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துருச்சு இந்த காஸ்கோவில். எப்படி தான் சேரும்னு தெரியலைங்க. அது எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லாருக்கும் இப்படியான்னு தெரியல. அப்புறம் கோல்டுக்கு வரலாமா. இப்போ கோல்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா குறையுது, அப்புறமா கூடுது, அப்புறம் குறையுது, கூடுது, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த சுச்சுவேஷனில் நம்ம கோல்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு நினைக்கலாம். பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு ஒரு மைண்ட் இருக்கும். இப்போது கோல்டை வாங்கி வச்சுருவோன்ட்டு. இல்லை ஒருவேளை குறைஞ்சிட்டு வருது, இன்னும் கொஞ்சம் நாளில் குறைஞ்சிது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா கிடையாது. அது நம்மளோட மைண்டை பொறுத்து தான் வாங்குறது வாங்காதது. ஸோ சேவிங்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ ஒரு வீடு வாங்கிட்டோம். இந்த வீடு இப்போ வாங்கும்போது கம்மியாக இருக்குன்னுவோம். இன்னும் ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வரும். அதே மாதிரி தான் கோல்டுமே. நம்ம கையில் எதுவுமே இல்லை, நம்மளுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி பண்ணலாம் கோல்டில்.
இது எல்லாமே அவங்கவங்களோட விருப்பம் தாங்க. இதுக்கு வந்து நம்ம சஜஷன்லாம் சொல்ல முடியாது. ஒருவேளை வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க நாங்கள் வாங்கணும் அப்படின்லாம் இதை தாண்டி ஒரு சேவிங்ஸ் தாங்க. அது இப்போ இல்லைனாலும் எப்போவாவது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று தான், ஒன்று நிலத்தில் காசை போடுங்க, இல்லை வீடு, இல்லைனா பவுனு. ஸோ இதுதாங்க எங்கள் அம்மா அடிக்கடி சொல்கிறது. ஸோ இதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மற்றபடி எங்களுக்கு இப்போ எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. நான் வந்து சொன்னேன் இல்லையா, செடியே வாங்க மாட்டேன்ட்டு ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்களா. இது வந்து -30 டிகிரியில் கூட இந்த ரோஸ் வந்து வளருமாமா. ஸோ அதனால் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ ஒவ்வொன்றும் எவ்வளோ டிகிரியில் வளரும், இதில் ஸ்மெல் இருக்குமா இருக்காதா, இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்களா. பார்த்த உடனே தூக்குடா செல்லத்தை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்கியிருக்குது ஸ்மெல் இருக்கும், ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா -30 டிகிரியில் கூட வந்து வளரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு செடிங்களும் எவ்வளோ டெம்பரேச்சரில் வளரும் அந்த மாதிரிலாம் இருந்ததுங்க. ஃபைனலி காஸ்கோவில் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் சோஃபாவில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பில்லெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கும் வந்தோம். இது வந்து நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஷாப்பிங் மாதிரி போயிட்டு ரிலாக்ஸாக போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் போனோம். ஆனால் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் பில்லு பார்த்திங்க அப்படின்னா ஒரு $200 வந்துருச்சுங்க. என்னடா வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது ஃபைனலி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து பாண்டா ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே வந்து இப்போ வந்து நியூவாக வந்து ஒரு ஸ்பைசி சிக்கன் வந்து போட்டிருந்தாங்க. இந்த ஒரு பிளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா $10 தான். பட் ரொம்ப ஃபில்ஃபில்லாக இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிக்கன் அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸ், அப்புறமா ஹனி சிக்கன். ஸோ இந்த மாதிரி தான். நான் ஒரு வெரைட்டி வாங்கியிருந்தேன், என் வீட்டுக்காரர் ஒரு வெரைட்டி வாங்கியிருந்தார். ஸோ 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேறு மாதிரி வாங்கினோம். நான் வந்து கிரில்டு சிக்கன் அப்புறமா வந்து ஹனி சிக்கன் வாங்கினேன். அவர் வந்து அந்த ஸ்பைசி சிக்கன் அப்புறமா அந்த கிரில்டு சிக்கன் வாங்கினார். அப்புறம் ஃப்ரைட் ரைஸ். தர்ஷுக்கு பார்த்திங்க அப்படின்னா எங்கள் கூடயே ஷேர் பண்ணிக்கிட்டான். ஏன்னா அதுக்கு ரொம்ப வாங்கிட்டோம் அப்படின்னா அப்படியே த்ரோ பண்ணிவிடுவான்ட்டு வேணான்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும் இல்லையா. இதை வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருந்து போட்டிருந்த விஷயங்கள். ஸோ என் வீட்டுக்காரர் சொன்னார், ஸோ ஆமாம் இல்லை இது உனக்கு கண்டிப்பாக ஒன்றும் உனக்கு வந்து ரிலேட்டட் ஆகுதில்ல அப்படின்னாரு. உனக்கு வந்து ரிலேட் ஆகுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருந்தது, கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு டின்னருக்கு பார்த்திங்க அப்படின்னா இடியப்பம் அண்ட் குருமா வச்சு முடித்தேன். எங்கள் வீட்டு தலைவர் கடைசியில் அந்த வீடியோவை எடுக்கவே இல்லைங்க. ஸோ நானும் அப்படியே விட்டாச்சு. இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.